மனிதன் வாழ்ந்த காலத்தில் ஒரு காலத்தில் கற்கால மனிதன், பின்னர் உலோக கால மனிதன். இப்படி வளர்ச்சி பெறுகின்ற காலத்தில் கற்கால மனிதன் என்பவன் கற்களை மட்டுமே கருவியாக பயன்படுத்தினான். உலோக காலத்திலே மனிதன் உலோகங்களின் மூலமாக கருவிகளை, ஆயுதங்களை செய்து கொண்டான். கையினால், நகங்களினால் மிருகங்களை எதிர்கொண்டவன் ஆயுதங்களின் மூலமாக எதிர்கொள்ள ஆரம்பித்தான். அப்படி முதலாக உலோகத்தை பயன்படுத்தியவன் தமிழன் என்று இப்போது கீழடி, ஆதிச்சநல்லூர், கொற்கை போன்ற ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதெல்லாம் பெருமை தரக்கூடியது. கீழடியில் கிடைத்த ஆய்வின் மூலக்கூறு என்னவென்றால், முதலாக நகர்ப்புற நாகரிகம் இருந்தது தமிழகத்தில் தெற்கே மதுரை பகுதியில் என்பது ஆதாரபூர்வமாக வெளியாகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தில்தான் முதலாக நகர்ப்புற வளர்ச்சி இருந்தது. அங்குதான் நாகரிகம் கிளம்பியது என்று இருந்த போது, இப்போது அதற்கு ஈடாக சில நேரங்களில் அதற்கு மேலாக தமிழர்களின் நாகரிகம் இருந்திருக்கிறது என்று வருகிறது. ஆக நாகரிகம் அந்த அளவிற்கு இருந்திருக்கிறது, கழிவறை இருந்திருக்கிறது, நீர் கொண்டு போகிற குழாய் இருந்திருக்கிறது, மேற்கூரை இருந்திருக்கின்றது. இவ்வளவும் இருந்தபோது அவனுடைய மொழியும் இருந்திருக்கும் என்பது மறுக்க முடியாததாகிறது.